सत्याचार्यस्य गमने कदाचिन्मुक्तिदायकं काशीक्षेत्रं प्रति सह गौर्यामार्गे तु शङ्करम् अन्त्यवेषधरं दृष्ट्वा गच्छ गच्छेति च ब्रवीतु शङ्करः सोऽपि चाण्डालस्तं पुनः प्राह शङ्करम् अन्नमयादन्नमयमतवा चैतन्यमेव चैतन्यात् यतिवरदूरीकृतं वाञ्छति किं ब्रूहि गच्छ गच्छेति अन्नमयादन्नमयादतवा चैतन्यमेव चैतन्यात् यतिवरदूरीकृतं वाञ्छसि किं ब्रूहि गच्छ गच्छेति प्रत्यग्वस्तुनि निस्तरङ्गसगजानन्द अवबोधाम्बुदौ विप्रोऽयं स्वपचोऽयम् इति अपि महान् कोऽयं विभेदभ्रमगाय किं गङ्गाम्बुनिबिम्बितेऽम्बरमणो चाण्डालवीतिपयगा पूरेवान्तरम् अस्ति काञ्चन घटीन मृत्कुम्भयोः वाम्बरे. ஆச்சாரிய பகவத்பாதாள் ஒரு சமயம் காஷியிலே தீர்த்த யாத்திரைக்காக தம்முடைய சிஷ்யகோடிகளுடன் சென்றாள். அந்த சமயத்திலே பரமேஸ்வரன் ஒரு லீலை பண்ணினான். சண்டாள வேஷத்தை தரித்து கொண்டு அந்த கங்காதேவியை ஒரு கட்டத்திலே கள்ளுக்குடத்தை போல தரித்து கொண்டு தன்னுடைய அர்த்தாங்கினியான அந்த பார்வதி தேவியை ஒரு சண்டாள ஸ்திரீ போல் சித்தரித்து கொண்டு சதுர்வேதமாகிய அந்த 4 நாய்களையும் தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு வந்தான். அந்த சமயத்திலே ஆச்சாரியால் அவனை பார்த்து சொன்னாள், கச்ச கச்ச சத்யாச்சாரியகமனே கதாச்சித் முக்திதாயகம் காஷீக்ஷேத்ர பிரதிசக கௌர்யா மார்கே து சங்கரம் வேஷதரம் திருஷ்ட்வா கச்ச கச்சேதி சப்ரவீத். கச்ச கச்ச என்றால் விலகு விலகு, போ போ என்றாலாம். அந்த சமயத்திலே பரமேஸ்வரன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கின்றான். அந்த்யவேஷதரம் திருஷ்ட்வா கச்ச கச்சேதி சப்ரவீத் शङ्करस्सोऽपि चाण्डालस्तं पुनः प्राह शङ्करं नन्नमयादन्नमयमतवा चैतन्यमेव चैतन्यात् यदि वरदूरीकृतं वाञ्छसि किं ब्रूहि गच्छ गच्छेति. அதாவது அன்னமயாதன்னமயாததவா, இந்த அன்னத்தினால் நிரப்பப்பட்ட இந்த சரீரத்தை விலகுமாறு சொன்னீர்களா? இல்லை, சைதன்யமேவ சைதன்யாத், ஆத்ம சைத்தன்யத்தால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை விலகுமாறு சொன்னீர்களா? எந்த சரீரத்தை, அதாவது பஞ்ச கோஷங்களிலே அன்னமயமானது பிரதான கோஷமாகவும் எல்லாத்திற்குமே சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவே முடிவானதாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கையிலே எதனை நீங்கள் விலகுமாறு சொன்னீர்களோ எதிவரரே கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சொல்ல, அந்த சமயத்திலேயே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மனிஷ பஞ்சகம் என்ற உத்தமமான கிரந்தத்தை ஆச்சாரியால் ரசிக்கின்றாள். பாருங்கள், அனுபவிப்போம். பிரத்யக்வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்த போதாம்புதோ விப்ரோயம் ஸ்வபச்சோயம் மித்யபிமகான் கோயம் விபேத பிரமகா
किं गङ्गाम्बुनिबिम्बितो बिम्बितें परमणो चाण्डाळवीतिपयगा पूरेवान्तरमस्ति काञ्चनगडी मृत्कुम्भयोः अम्बरे. அதாவது சுத்த சைதன்ய சரீரமாக பரிமளிக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது எல்லாருடைய இந்த உள்ளிலுமே இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே எவனொருவன் பிரம்மா, எவனொருவன் அதாவது எவனொருவன் தன்னை விப்ரனாகவும் எவனொருவன் தன்னை இன்னொருவனாகவும் நினைக்கின்றானோ, என்னவென்று சொல்வது, அவனை எல்லாருள்ளுமே பிரகாசிப்பது அந்த ஆத்ம சைதன்யம் தானே. அதாவது ஒரு தங்கக்குடத்திலே இருந்தாலும் ஒரு மண் குடத்திலே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காற்றானது அந்தரிக்ஷமானது ஒன்றுதானே என்று சொல்லி இந்த ஜாதி வேற்றுமைகளை ஒழிக்கும்படியாக ரொம்ப அழகாக ஆச்சாரியர்கள் பிரதான ஸ்லோகத்திலே நமக்கு சொல்கின்றாள். இனி அடுத்த ஸ்லோகம். பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்ர விஸ்தியவிஸ்தாரிதம் சர்வம் சைததவித்யயா த்ரிகுணயா சேஷம் மயா கல்பிதம் இத்தம் யஸ்ய दृढामतिः सुखदरे नित्ये परे निर्मले चाण्डालोऽस्तु स तु द्विजोऽस्तु गुरुरित्येषा मनीषा मम. ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே ஆச்சாரியர் சாண்டாலோஸ்து த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம, எவனொருவன் இந்த ஆத்ம சைதன்யத்தை உணர்கின்றானோ அவன் ஒரு சண்டாளனாக, அந்தியஜனாக, அதாவது தீண்டத்தகாத ஒரு புலையனாக இருந்தாலும், அவன் ஒரு பிராமணாதி பிரம்மக்ஷத்ரிய வைஷ்யாதி ரிஜனாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் அவனே எனக்கு குரு என்று சொல்கின்றான். ஆத்ம சைதன்யமே இங்கு பிரதானம். ஆத்ம ஞானத்தை அடைந்தவனே ஞானி, அவனே உத்தமன் என்று ரொம்ப அழகாக சொல்கின்றாள். இரண்டாவது ஸ்லோகத்திலே ஆச்சாரியா இந்த லோகமே பிரம்மஸ்வரூபம், நான் அந்த பிரம்மஸ்வரூபமானவன், அந்த சுத்த சைதன்யமே இந்த லோகமாக பரிணமிக்கின்றது என்ற தத்துவத்தை இந்த அதாவது சத்துவம் ரஜசு தமசு என்ற குணங்களினாலே இந்த லோகமானது சுத்த சைதன்யமான அந்த பிரம்மத்திலிருந்தே வந்தது என்ற ஞானத்தை உடையவனாகி எவனொருவன் அந்த பிரம்மத்திலே தன்னுடைய மனசை நிலைநாட்டி நித்தியமும் அந்த பிரம்ம சைதன்யத்திலேயே இருக்கின்றானோ அவனே எனக்கு குரு. அவனுடைய அந்த புற வேடங்கள் எனக்கு ஒரு பொருட்டில்லை என்கின்றாள். அடுத்தபடியாக शश्वदनस्वरं मेव विश्वरं अखिलं निश्चित्यवारा गुरोगो नित्यं ब्रह्म निरन्तरं विमृशता निर्व्याजशान्तात्मना भूतं भाविजदुष्कृतं प्रदगता संविद्मये पावके प्रारब्धाय समर्पितं स्ववपुः इत्येषा मनीषा मम. प्रारब्धाय समर्पितं स्ववपुरित्येषा मनीषा मम. மூன்றாவது ஸ்லோகத்திலே இன்னும் ஒரு அழகான விஷயத்தை ஆச்சாரியால்
சொல்லுகின்றாள் நமக்கு. அதாவது இந்த மூன்றாவது இந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் என்ன சொல்கின்றாள் என்றால், இந்த லோகமானது நித்தியமே அழிந்து கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் எவனொருவன் தன்னுடைய மனசினை அந்த பிரம்மத்திலே நிலையாக வைத்து ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியிலே தன்னுடைய பாப புண்ணிய கர்மாதிகளை எல்லாம் சுட்டரித்து சுத்தனாக ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபனாக இருக்கின்றானோ அவன் இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினாலே இந்த உடலை நியமிக்கின்றான். ஆனால் தன்னுடைய கர்மாக்களை எல்லாமே ஞானாக்னியிலேயே அவன் சுட்டரிக்கின்றான். அப்பேற்பட்ட ஒருவனே எனக்கு குரு என்கின்றார். அதாவது ஆத்மானுபூதியிலே இருக்கக்கூடிய ஒரு மகானானவன் ஆத்மாக்னி, அதாவது ஞானாக்னி, ஆத்மாக்னி அல்ல ஞானாக்னி என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்திலே தன்னுடைய பாப புண்ணிய கர்மாக்களை எல்லாம் சுட்டரித்து காமோகாரிஷேத் மன்னுரகாரிஷேத் நமோ நமஹா என்று சொல்கின்றோம் அல்லவா? அது மாதிரி இந்த இச்சைகளினால், காமத்தினாலோ மன்னுரகாரிஷி கோபத்தினாலோ வேறு விஷயங்களினாலோ நான் செய்யக்கூடிய கர்மாக்களை எல்லாம் எனக்கு விலக்கி கொடு என்று சொல்லி அந்த ஆத்மாக்னியிலே அவற்றை ஆகுதியாக பண்ணிவிட்டு பாப புண்ணியங்களிலே இருந்தெல்லாம் விலகி அவற்றிற்கெல்லாம் அதீதனாக இந்த ஷரீரத்தை இந்த பிராரப்தத்தினுடைய வசமாக, அதாவது விதிவசமாக, அதாவது பிராரப்தம் உடலுக்கு உண்டு ஆனால் ஆத்மாவுக்கு இல்லை. எவனொருவன் தன்னை அந்த ஆத்மஸ்வரூபமாக பாவித்து ஆத்ம ஞானத்திலே உணர்ந்து பாப புண்ணியங்களை அந்த ஆத்ம ஞான தீயிலே தகித்து எவனொருவன் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கின்றானோ அவனுக்கு இந்த உடலானது, அதாவது புறவேஷத்திலே அவன் பிராமணனாகவோ த்விஜனாகவோ இருந்தாலும் சண்டாளனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்திதியிலே, அதாவது ஆத்மைக்கானுபூதியிலே எவனொருவன் இருக்கின்றானோ அவனே எனக்கு குரு என்று அடுத்த ஸ்லோகத்திலே ரொம்ப அழகாக ஆச்சாரியார் சொல்கின்றாள். யாதிர்யக்ஞரதேவதாபிஹி அஹமிதி அந்தஸ்புடா கிருஹ்யதே யத்பாசா ஹ்ருதயாக்ஷதேஹ விஷயா பாந்தி ஸ்வதா ஸ்வதா சேதன ஸ்வதோ சேதனா தாம் பாஸ்யைஹி பிஹித அர்க்கமண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வృత மானசோ ஹி குரு இத்யேஷா மனீஷா மமான. அதாவது இந்த ஸ்லோகத்திலே விலங்குகள், மனிதர்கள் மற்றும் தேவர்கள் எல்லாமே அனைவருள்ளும் நான் என்கிற அந்த ஆத்ம உணர்வாக, அகம் என்ற உணர்வாக எது தெளிவாக அந்த பிரம்மமானது விளங்குகின்றதோ, ஆத்மாவானது விளங்குகின்றதோ, எதனுடைய ஒளியினால் தானாகவே ஜடஜீவன்களும் கூட ஆத்ம ஜோதியிலே ஒளிர்கின்றனவோ, எந்நேரமும் அந்த பேரொளியை ஆத்மாவையே அனுபவித்து அனுபூதியிலே இருந்து கொண்டு எவனொருவன் தியானம் செய்கின்றானோ அவனே யோகியாவான். மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியனைப் போல மாயையினாலும் அவித்யினாலும் மறைக்கப்பட்டிருக்கும் ஆத்ம ஞானத்தை உணர்ந்து எப்போதும் அமைதியான மனத்துடன் இருக்கும் அத்தகைய ஞானியானவன் எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனே எனக்கு குரு என்கின்றாள். அதாவது எவனொருவன் இந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்து ஆத்ம சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கின்றானோ
அவன் சண்டாளனாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவனே எனக்கு குரு என்று 4வது முறையாக ஒரு சமர்ப்பணத்தை பண்ணுகின்றாள். நாராயண குரு என்ற மகாத்மா கேரள தேசத்திலே ஈழவர் குலத்திலே பிறந்தவர், ஆத்ம ஞானத்திலே சிறந்த விளங்கியவர். அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் வாழ்ந்த பாரத தேசம் இன்றைக்கு தலித் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான ஆர்ப்பாட்டங்களையும் பண்ணுகின்றாள். எவனொருவன் ஆத்ம ஞானத்தை உணர்கின்றானோ அவனே பரமஞானி, அவனே எனக்கு குரு என்று ஆச்சாரியால் பல முறை இங்கு சொல்லுகின்றாள். இதனை நாம் அறிய வேண்டும். யத்சௌக்யாம் புதிலேஷதஹ இமே சக்ராதயோ நிர்வృతాகாம் யச்சித்தே நிதராம் பிரசாந்தகலனே லப்தா முனிர்நிர்வృతகானாம் யஸ்மின் நித்யமுக்யாம் புதோ கலிததீயே பிரம்மைவ ந பிரம்மவித் யக்கச்சித் சசுரேந்திரவந்திதபதகானூனம் மனீஷா மம. இந்த 5வது ஸ்லோகத்திலே வேற்று விதமாக ஆச்சாரியால் அதே விஷயத்தை சொல்லுகின்றாள். அதாவது எந்த ஒரு ஆனந்த கடலின் சிறு துளியாக பெற்று இந்திரன் முதலான தேவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ, எந்த ஒரு ஆனந்தத்தை முற்றிலும் அமைதியான மனத்தால் பெற்று முனிவர்கள் பேரின்பம் பெறுகின்றார்களோ, எவனொருவன் அந்த நித்தியமான ஆனந்த கடலில் பிரம்மத்திலே தன்னுடைய மனதை முழுமையாக கரைத்துவிட்டு, அதாவது பிரம்ம ஞானத்தை அனுபவிக்கக்கூடியவனை அனுபூதிமான் என்றும், அந்த விதமான பிரம்ம ஞானம் பிரம்மம் என்பது பெருங்கடலை போன்று இருக்கின்றது. அந்த கடலிலே ஒரு துளியை நாம் அனுபவித்து மீண்டும் அந்த பிரம்மத்திலேயே சென்று கலக்கின்றோம். அப்படி வெறும் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மவிது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே இல்லாமல் பிரம்மைவ பூதனாக பிரம்மமாகவே அவன் ஆகிவிடுகின்றான். அவனுக்கு காண்பது, அவன் நினைப்பது, பேசுவது, பருகுவது எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றபடியினாலே அந்த விதமான ஒரு மகாபுருஷன், அப்பேற்பட்ட ஒரு பிரம்மஞானி அனுபூதிமான் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அவர் தேவேந்திரனாலும் வணங்கப்படத்தக்க பாதகங்களை கொண்டவர், அதாவது பாதகங்களை செய்தவராக இருந்தாலும் சரி, அவரே உத்தமமானவர். அத்தகைய மகாபுருஷன் எக்குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவரே உத்தம புருஷர், அவரே மகாத்மா, அவரே எனக்கு குரு. யக்கச்சித் சசுரேந்திரவந்தித பதகானூனம் மனீஷா மம. யக்கச்சித் அப்பேற்பட்டவர் தேவேந்திரனாலும் வணங்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவான், ஞானவான், பிரம்மானுபூதியை அடைந்தவர், அவரே எனக்கு குரு என்று சொல்கின்றாள். ரொம்ப அழகாக இந்த மாதிரி பலவிதமான ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் அப்படி ஜாதி மத மேதங்களை எல்லாம் கடந்து இப்படி ஆத்ம அனுபூதியை உடையவனே எனக்கு குரு, அவனே எனக்கு மனிஷா, அவனே எனக்கு குரு என்று சொல்கின்றாள். இனி 5வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். தாசஸ்தேகம் தேகத்ருஷ்ட்யாஸ்மி சம்போ, தாசஸ்தேகம் தேகத்ருஷ்ட்யாஸ்மி சம்போ, ஜாதஸ்தேம்ஷः ஜீவத்ருஷ்ட்யாஹி த்ரித்ருஷ்டே சர்வஸ்ய
सर्वस्यात्मन्नात्मदृष्ट्या त्वमेव इत्येवं मेधी निश्चिता सर्वशास्त्रैः सर्वस्यात्मन्नात्मदृष्ट्या त्वमेव इत्येवं मेधी நிச்சிதா சர்வசாஸ்திரையே என்று சொல்லி முடிக்கின்றாள் ஆச்சாரியால். பரமாத்புதமாக இந்த துவைத விசிஷ்டாத்வைத அத்வைதாதி விஷயங்களிலும் அஞ்ஞானமாக இந்த உடலே நம்முடைய ஆத்மா, நானே இந்த உடலே நான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலும் ரொம்ப அழகாக ஆச்சாரியால் நமக்கு விஷயத்தை எல்லாவற்றினுடைய சாராம்சத்தையும் சர்வ வேதாந்தங்களுடைய சாராம்சத்தையுமே இங்கு நமக்கு அளிக்கின்றாள். தாசத்தேகம் தேகதிருஷ்டாஸ்மி சம்போ, சம்பு பரமேஸ்வரனே, இந்த உடலை பொறுத்த மட்டிலும், இந்த உடலே நான் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தை பொறுத்த மட்டிலும் நான் உன்னுடைய அடிமை, நான் உனக்கு தாசன் என்று சொல்கின்றாள். அப்படி ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ பேதம் இருக்கக்கூடிய துவைத்த நிலையிலே ஜாதஸ்தம் சகா ஜீவ திருஷ்ட்யா த்ரிதிருஷ்டே, இந்த ஜீவனை பொறுத்த மட்டிலுமே உன்னுடைய அம்சமான ஜீவன், அதாவது துவைத்தத்திலே வாயு ஜீவோத்தம ஹரி சர்வோத்தம என்று அப்படி இந்த மத்வாச்சாரியருடைய சித்தாந்தம், அந்த விஷயத்தையும் இங்கு மத்வாச்சாரியர் உதிப்பதற்கு 1700 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் ஆச்சாரியால். சர்வஸ்யாத்மன்னாத்மத்ருஷ்ட்யா த்வயேவ, இப்படி ஆத்மாவினுடைய அனுபூதியை அடைந்த பிறகு நானும் நீயும் ஒன்றே, அதாவது ஈஸ்வரனானவன் மாயையும் பிரம்மத்தினுடைய கலப்பினால் ஈஸ்வரன் அப்படி வருகின்றான் என்றும், ஈஸ்வரனுக்கு தன்னுடைய இந்த நாமரூபங்கள் மாயையே என்ற ஞானம் உள்ளது என்றும், ஜீவ பேதம் என்பது அந்த அதே போல மாயையினுடைய கலப்பிலே வந்தாலும் ஜீவனுக்கு நான் இந்த பிரம்மஸ்வரூபம் என்ற ஞானம் இல்லை என்றும், எப்பொழுது ஒருவனுக்கு அந்த ஆத்ம ஞானமானது சித்திக்கின்றதோ அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு இந்த ஜீவேஸ்வர பேதங்கள் எல்லாம் விலகி அவன் ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபனாக ஆகி பிரம்மத்தையே தன்னுள் கண்டு பிரம்மானுபூதியிலேயே இருந்து பிரம்மைக பூதனாக பிரம்மத்திலேயே கலக்கின்றான் என்பதே இத்யேவம் தீகி நிச்சிதா சர்வசாஸ்திரையே. இப்பேற்பட்ட விஷயத்தை தான் எல்லா விதமான சாஸ்திரங்களுமே சொல்லுகின்றது என்று சொல்லி இந்த மனிஷ பஞ்சகத்தை முடிக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்! இந்த விதமான பௌதிக பிரபஞ்சத்திலே ஜாதி பேதங்கள் இத்தியாதிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆத்மானுபூதியையே பிரதானமாக கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு போதித்த மகான் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவருடைய பாதங்களை நமஸ்கரித்துக் கொண்டு இந்த உரையை நாம் முடிக்கின்றோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.